ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ஆல்வின் பாட்டிக்கு யூடியூப் சேனல். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஃப்ராக் ப்ரோ ஷூட்டர் அப்படின்னு கேம் தான் பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா இவன் தான் நம்ம ஹீரோ. பார்த்தீங்கன்னா மஞ்சள் முடிக்காரன். பின்னாடி இருக்கிறனால ஹீரோ ஒரு டீம்மேட்ஸு. நம்ம இதில் போய் ஃபஸ்ட்டு 2 மேட்ச் இருக்குது. 2 மேட்ச் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரைனிங் பண்ண போகிறோம். டெஸ்ட்ராய் 3 டார்கெட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அந்த டார்கெட் பார்த்தீங்கன்னா அந்த பன்கரு, அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் டீம் வருவாங்க. இப்போ நம்மளுக்கு ஆப்போசிட்டில் போகிறவங்க பிளேயர்ஸாக தான் இருப்பாங்க. இந்த கேம் பார்த்தீங்கன்னா ஆஃப்லைனில் விளாட்ற மாதிரி தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா முதல்ல எப்படி போகணுன்னு தெரியல, ஷூட் பண்ணுற பட்டன் எங்கேன்னு தெரில. சரின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தா இது நம்மளோட டார்கெட்டு, இது வந்து எனிமி அடிச்சிடக்கூடாது. இப்போ நம்ம வந்துட்டு அப்படியே அந்த காயின்ஸ் எல்லாம் பிடிச்சிட்டு ஸ்ட்ரைட்டாக போயிட்டே இருக்கோம். இந்த கேம் நல்லா தான் இருந்தது. நல்லா கரெக்டாக ஏன் பண்ணும்போது குட்டுன்னு சுடுற மாதிரி இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு போயிட்டு தான் இது அந்த ரெட் கலரில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா எனிமீஸு. இவங்களை சுட்டதுக்கப்புறம் மறுபடியும் உள்ளே ஏறி போவோம். உள்ளே பார்த்தீங்கன்னா அது ஒரு -30 ஆகுது. இங்கே இருக்க நம்ம டீம்மேட்ஸ் நம்ம சுடும்போது பார்த்தீங்கன்னா டக்குன்னு டேமேஜ் போகும். ஆனால் டீம்மேட்ஸ் சுடும்போது லைட்டாக தான் போகும். நம்ம மற்றதெல்லாம் முடிச்சுட்டு வந்து அவங்களுக்காக அங்கே சுட்டு தரணும். அவ்வளோதான் அந்த கேமிங். இது பார்த்திங்கன்னா நம்ம பிளேயர் விசஸ் பிளேயர்லாம் விளாட்லாம். இப்போ பாருங்கள், நான் வந்துட்டு இங்கே வந்துட்டேன். மறுபடியும் பார்த்திங்கன்னா இதில் நம்ம வந்துட்டு கேரக்டர் கூட மாற்றிக்கலாம். நம்மக்கிட்ட இருக்கிற 5 கேரக்டர் 6 கேரக்டரை வந்துட்டு எந்த கேரக்டர் வர மாறிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா விக்ட்ரி எடுத்துட்டோம். அடுத்த ரவுண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் முடிச்சிட்டோம். அடுத்த ஆஃப் இப்போ விளாட போகிறோம். இப்போதைக்கு ஒரு ரீடிங் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அக்கௌண்ட்டுக்கு வச்சுருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா செகண்ட் ரவுண்ட் ஆரம்பிச்சிச்சு. செகண்ட் ரவுண்டு அதே மாதிரி தான், திஸ் டைம் டு பூட் அவர் லூட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அது வி கேன் டூ தட் அப்படின்னு நம்மளால் முடியுமா அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. அதுக்கு என்ன சொல்கிறா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி ஆகிறாங்க. இப்போ வந்துட்டு ஓவராலாக காமிச்சிட்டு ஆரம்பிச்சு விட்றாங்க. மறுபடியும் அதே மாதிரி தான் போயிட்டுருக்கோம். போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா நான் டனலுக்குள்ளே இறங்கிடும். டனலுக்குள்ளே இறங்கிட்டு ஸ்ட்ரைட்டாக போவோம். இந்த 2 லெவல் முடித்தோடனே நம்ம வந்துட்டு பிளேயர் விளாட்ற மாதிரி இருக்கும். இது யூஸ் யுவர் யூனிக் எபிலிட்டி அப்படின்னு சொல்லிடுது. பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த கேரக்டருக்கு பார்த்திங்கன்னா லைஃப் இருக்குது. இந்த ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க வந்துட்டு நம்மளை அடிக்க ஆரம்பிச்சிட்டோன்னா லைஃப் முக்கால்வாசி போயிடுச்சுன்னா அது யூஸ்ன்னு காமிக்கிது பார்த்திங்களா, அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் 2 பேரை கொண்டுட்டேன். மறுபடியும் இப்போ டேர்னிங் போட்டு போகிறேன். இந்த பக்கம் போக முடியாது, அந்த ரெட் டாட் கொடுத்துருக்கானுங்க. பார்க்கலாம். இப்போ வந்துட்டு இந்த பக்கம் சைடில் பார்த்தீங்கன்னா அது பால் மாதிரி தெரிஞ்சுது. சரி அது சொல்லிட்டு திரும்பி பார்த்தா இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக தான் அடிச்சுட்டு இருக்கா. நான் வந்தோடனே அப்படி டக்குன்னு முடிச்சிட்டோம். இதுதான் இந்த கேமிங். அந்த டார்கெட் ஷூட் பண்ணதுக்கப்புறம் ஓடிட்டே இருந்தோம். இதில் மொத்தம் மேலே மேப் காமிப்பாங்க. அதில் மொத்தம் 3 டார்கெட் இருக்குது. நம்ம டீம்மேட் சுட்டால் அது ரொம்ப கம்மியாக தான் இறங்கும். அதே நம்ம சுட்டால் இப்படி ஹெட் ஷாட் அந்த மாதிரி காமிச்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இந்த சின்ன ரோபோட்ஸ் எல்லாம் சுடுறோம் பாருங்கள். சின்ன ரோபோட்டெல்லாம் கொஞ்சம் பயங்கரமானது. இப்போ பார்த்தீங்கன்னா சுட்டுட்டோம். லைட்டாக காமிச்சு ப்ராக்டிஸ் கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. விக்ட்ரி கெயின் பண்ணியாச்சு. இப்போ அடுத்ததாக வந்துட்டு வின்னர் அப்படின்னு சொல்லி வந்து இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு லாபிக்கு போய்க்கலாம். எல்லா கேம்லையும் நடக்கிற மாதிரி தான். 2 கேம் முடிஞ்சோடனே லாபிக்கு வந்துடும். லாபிக்கு வந்ததுக்கப்புறம் காமிப்பாங்க. இந்த ப்ரைஸ் டேக் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ரைஸ் டேக் பார்த்தீங்கன்னா ஓப்பன் 3 ஜெம் கொடுத்துட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். 50 கோல்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கேரக்டர் மேக்ஸு லெவல் 2க்கு, இன்னொரு கேரக்டர் ஆஃப் மேக்ஸு அப்படி கொடுத்துட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அப்கிரேட் பண்ணிக்கலாம். 5 ஜெம் ஆகுது. இப்போ லெவல் 1க்குலேருந்து லெவல் 2க்கு போயிட்டான். எனது ஹிட் பாயிண்ட்ஸ் 22, மேக்ஸ் பாயிண்ட்ஸ் மேக்ஸ் டிபி 68 பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டாங்க. மறுபடியும் இப்போ மேட்ச் போடுறோம். இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு ஷோகி ரூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரோட தான் விளாட்றோம். இதுவுமே ஆன்லைன் கேம் தான். நீங்கள் எதுவாக இருந்தாலும் நம்ம சேனலில் ஆன்லைன் கேம்ஸ் தான் அதிகமாக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரைட்டாக போயிட்டே இருக்கோம். இதை ஹிட் பண்ண முடியாது. நம்ம கூட ஒருத்தர் வராமல் பாருங்கள். இப்போ காண்டாபுர மாதிரி இருக்கான். இப்போ பார்த்தீங்கன்னா எனிமி டக்கு நான் நினச்சி பார்க்கல இவங்க இவ்வளோ சீக்கிரம் நம்ம இடத்துக்கு வருவாங்க. நம்ம இப்போ தான் ஊறி போயிட்டு இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டோம். இதுதான் எனிமியோட ஸ்பாட்டு. உள்ளே போனோடனே பார்த்தா 200 ஹிட் பாயிண்ட்ஸ் கொடுத்து வச்சுக்கிறாங்க. புல்லட்டே அவ்வளோ இல்லை. மறுபடியும் புல்லட் லோட் பண்ணி அடித்து முடிக்கிறது கூட டைம் ஆகிடுது. 59 வரைக்கும் புல்லட் போகுது. மொத்தமாகவே 28 புல்லட் தான் இருக்குது நம்மகிட்ட. பார்த்தீங்கன்னா 1 கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இங்கே நம்ம 1 அடிச்சிட்டோம் தெரிஞ்சோடனே அவங்களாம் சீக்கிரமாக பேக் அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா செகண்ட் இதில் ஏபிசின்னு 3 பாக்ஸஸ் இருக்குது. 3 ஹிட் பாயிண்ட்ஸும் இருக்குது. மறுபடியும் நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா அடிச்சிட்ருக்கோம். 120 19 எல்லாம் போகுது, இறங்குது. பின்னாடி பார்த்தீங்கன்னா இதுதான் கேப்டனு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லைஃப் பார்த்தீங்கன்னா 24 தான். நான் அது தெரியாமல் அடிச்சுட்டே இருந்திருப்பேன். பார்த்தா நான் டெட் ஆகிட்டேன். இப்போ மறுபடியும் நான் வந்துட்டு ரீஸ்பான் ஆகிறதுக்கு பதிலாக இப்போ நம்ம டீமில் மிச்சம் யாராவது இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்கள வந்துட்டு நம்ம யாராவது வந்துக்கலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த பொண்ணை சூஸ் பண்ணிட்டு வந்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணுடைய புல்லட் யூஸ் பண்ணால் இது சரசரன்னு போகுது. சரின்னு பார்த்து சுட்டா எங்கேயோ சுடுது. இது பார்த்தீங்கன்னா தண்ணியை வாயில் ஊற்றி கொப்பளிக்கிற மாதிரி இருந்தது. இப்போ அந்த கிங்கு எல்லோரும் மறுபடியும் ரீஸ்பான் ஆகி ஓடிட்டு இருக்காங்க. இதை நீங்கள் எல்லோரும் அட் அ டைமில் தோத்துட்டிங்கன்னா தான் கேம் முடியும். நம்ம பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாத்தையும் ஒவ்வொருத்தராக சுட்டுட்டு இருந்தோம். அப்படி இல்லைன்னா அந்த ஹிட் பாயிண்ட்டை போய் அடித்து முடிச்சுட்டா கேம் முடிஞ்சிடும். இதுதான் இந்த கேம் பிளான். வயசு சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், நிறையா கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஹிட் பாயிண்ட் அடிச்சுட்டு இருக்கோம். இதுதான் செகண்ட் ஹிட் பாயிண்ட்டு. இதை அடித்து முடிக்கிறதுக்குள்ளேயே மேலே பார்த்தீங்கன்னா டைம் ஓடிட்டு இருக்கும். அந்த டைம் முடிஞ்சிடும். பார்த்தீங்க யார் அது? இது வந்துட்டு அந்த ராஜா இருக்கார்ல, அந்த கேப்டனுடைய அசிஸ்டன்ட் கேப்டன் மாதிரி. இப்போ பார்த்தீங்கன்னா இதையும் முடிச்சிடுவோம். முடிச்சுட்டு நான் வெளியே போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா திடீர்னு எல்லாம் பிளிங்க் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. என்னன்னு பார்த்தா அதே தான், டைம் தான் இங்கே பிரச்சனையே. இதுக்கு டைம் இருக்குதுன்னு நான் நோட்டீஸ் பண்ணவே இல்லை. மேலே பாருங்கள் டைம் ஓடிட்டுருக்கு. நம்ம வந்துட்டு 350 தடவை வந்துட்டு ஷூட் பண்ணியிருக்கோம். அவங்க பார்த்தீங்கன்னா 140 தடவை ஷூட் பண்ணியிருக்காங்க. ஸ்விட்ச் கேரக்டர்ஸ்ன்னு இருக்குது. நீங்கள் டக்குன்னு கேரக்டரையும் ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா இதிலே வச்சு விளாண்டுருந்தேன். இதில் 48 தான் ஹெச்பி இருந்தது. சைடில் இதுக்கும் தனியாக யூனிக் கேரக்டர் இருந்திருக்கு. பார்த்தீங்கன்னா கேம்ஸ் அப் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. விக்ட்ரி நம்மளுக்கு தான். ஸோ ஓகே கைஸ், இன்னும் வேறு ஒரு கேமில் சந்திக்கிறேன். பாய்.